ஜெயம் சினிமாஸ் நேருக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். அன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அண்ணன் டேரக்ஷனில் மட்டும் வெயிட் இல்லைடா, எங்கள் அண்ணன் நடித்தாலே வெயிட்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு டேரக்டர் எப்படி டேரக்ஷனில் வந்து 100 கோடி 200 கோடி 500 கோடி வரை கொடுத்தாரோ, அதே ஒரு டேரக்டர் ஒரு ஆக்டராக உள்ள வந்து இப்போ நடித்த படத்துலேயே 100 கோடி வசூல் கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் இன்றைக்கி எல்லாருமே அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. அது யார் அந்த டேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ். அவர் வந்து இப்போ டிசின்ற ஒரு படத்தில் நடித்து எவ்வளோ கோடி வசூல் இப்போ அவர் கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் சினிமாஸ். டேரக்டர் அருண் மாதேஸ்வர் இவரோட டேரக்ஷனில் வந்த படம் தான் டிசி. இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவரோட முன்னைய படங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு மாசான படங்கள்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு படம் ராக்கி, சாணி காகிதம், கேப்டன் மில்லர், இப்போ டிசி. ராக்கி சாணி காகிதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு சண்டை போட்டுட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லி குடலை உருவி மாலையாக போட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு படத்தை குடலை உருவி மாலையாக கழுத்தில் போட்டு போன படம் அப்படின்றது வந்து ராக்கி படம்னு சொல்லலாம். ஒரு மாதிரி ராவாக இருக்கும். அதே சாணி காகிதம் எடுத்துக்கோங்க, அதுவும் ஒரு மாதிரி ராவாக இருக்கும். இதே கேப்டன் மில்லர் அதுவும் ஒரு மாதிரி ராவாக இருக்கும். ஸோ இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ராவாக இருக்கும்னு சொல்லலாம். அருண் மாதேஷ் இது அதாவது அருண் மாதேஸ்வரோட ஃபைட் சீனுக்கே ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனுக்கு பேர் போனவர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவர் அருண் மாதேஸ்வர் அவர் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து லோக்கியோட ஒரு கனெக்ட் ஆகிறாரு அப்படின்றத வந்து யாராலையும் நம்பவே முடியல. லோகேஷ் கனகராஜ் படம் நடிக்கிறாரா அப்படின்ற ஒரு ஷாக்கிங் தான் இருந்துச்சு. எப்படியும் இந்த படம் ஓட போகிறதில்ல அப்படின்ற விமர்சனமும் ஏகப்பட்டது வந்துக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனப்பவே வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு கும்பல் சொன்னாலும், ஆனால் இப்போது பாதி கும்பல் இந்த படம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு லெவல் ஹைப் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது படத்தில் வந்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருந்தது. மியூசிக் பிச் எடுத்துட்டாப்புல அப்படின்னு சொன்னாலும் லோக்கியோட ஆக்டிங்க்கு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸே வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜோட அந்த ஒர்க் அவுட் வீடியோ கூட லீக் ஆச்சு. ஸோ அவர் எவ்வளவு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து அந்த மேக்கிங்லேயே கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து ஹீரோயினை யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாமிகா காபி அப்படின்ற அந்த படத்தை வந்து ஹீரோயினை நடிச்சிருக்காங்க. உள்ள சந்திரா அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. உண்மையிலே சூப்பரான ஒரு கேரக்டராக மட்டும் இருந்திருக்கு இந்த கேரக்டர்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் இவருமே வந்து தேவதாஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. பத்திக்கிச்சு சுற்றி நின்னா சுத்திக்கிச்சு மயிலே மயிலே டக் 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 அந்த பாட்டு கூட இதில் வந்து கேட்டிருந்தார். அவர் கூட இந்த பாட்டு போடுவாங்களா அப்படின்னு. இந்த பாட்டு எங்கே இருக்குன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா விக்ரமில் வரும். ஸோ திஸ் ஆர் கனெக்டட் டு அந்த சீன்லாம் வந்து பிளாஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த டிசி படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நாள்லேயே கிட்டத்தட்ட 100 கோடி ஒரு வசூல் கொடுத்துருக்கு. அதாங்க எங்கள் அண்ணா டேரக்ஷனில் மட்டும் கிங் கிடையாது, ஆக்டிங்லேயும் கிங் தான் அப்படின்றது வந்து இந்த இடத்துல லோக்கியை வந்து நிரூபிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு வந்து இன்னுமே மக்கள் வந்து போய்கிட்டே தான் இருக்காங்க, இன்னும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ யார் என்ன சொன்னாலும் வேர்ல்டு வைடு கலெக்ஷனில் டிசி படம் வந்து 100 கோடி அடிச்சிருச்சு. ஓகே, டிசி படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.